இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து தக்காளி சாதம் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்கும் தக்காளி சாதம் பண்ண. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி சாதம் டேஸ்ட்டில் நீங்கள் வந்து செய்வீங்க. தக்காளி சாதம் எதில் பண்ணாலும் தக்காளி சாதம் மாதிரி டேஸ்ட்டாக வர்றதுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டிப்ஸோடு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க. நம்ம வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணும் போது கன்ஃபியூஷன் ஆகாமல் ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் தன்னாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். குக்கர் வச்சுட்டு அதில் 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்காதீங்க. 2 பட்டை இலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்டார் பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 மராட்டி மொக்கு, 2 கிராம்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. போதும். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா 4 பெரிய வெங்காயத்தை நீட்வாக்காக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து வெங்காயத்தை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 3 பச்சை மிளகாவை 2 கீரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா இஞ்சி பூண்டு விழுது. நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா 10 பல் பூண்டுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சு அரைங்க. இஞ்சி வாசனை அதிகமாக வந்துருச்சுன்னா அது வந்து பிரிஞ்சி சாதம் மாதிரி மாறிடும். இப்போ இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போன பிறகு ஒரு 8 தக்காளியை நல்லா நீட்டுவாக்காக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்க போகிறோம். ரொம்ப கிரேவி ஆகக்கூடாது. 3/4 பதம் வதங்கினா மட்டும் போதும். ரொம்ப கிரேவி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிரிஞ்சி சாதம் டேஸ்ட் வந்துடும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஏன் தயிர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கெட்டி தயிராக இருந்தால் 2 ஸ்பூன் போதும். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு மசாலா சேர்க்க போகிறோம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவை எண்ணெயிலே வந்து பிரட்டி விடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, 1/2 கிலோ அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வைக்கலாம். அதாவது 1 அழாக்கு அரிசிக்கு 1.5 அழாக்கு தண்ணி. இப்போ 3 அழாக்கு வந்து நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ வந்து 3 தடவை 1.5 அழாக்கு 1.5 அழாக்கு தண்ணி வச்சுட்ருக்கேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு கூடுதலாக நீங்கள் தண்ணி வைக்கவே வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா புதினா சேர்க்க போகிறோம். புதினா அதிகமாக சேர்க்காதீங்க. கரெக்டாக 15 இலை சேர்த்தா போதும். இப்போ 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அரிசியை வந்து நான் 1/2 மணி நேரம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 3 அழாக்கு அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அது கையால் நல்லா தண்ணி இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி நான் எந்த மாதிரி எடுத்திருக்கேன்னா 2 அழாக்கு அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துருந்தா 1/2 அழாக்கு அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசியை கலந்து வச்சுருக்கேன். இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா உப்பு கரையிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு குக்கரை மூட போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி மட்டும் போடுங்க. விசில் எதுவும் போடாதீங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உஸ்ஸுன்னு வந்து ப்ரெஷர் வரும். அந்த டைமில் வந்து விசிலை வந்து போட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே தம் வச்சுருங்க. தம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாதம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக உங்களுக்கு குக் ஆகிருக்கும். தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி பதம் இதே தண்ணி பதத்தை நீங்கள் பிரியாணிக்கு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சாதம் பளபளப்பாக கிடைக்கும். ஆனால் தக்காளி சாதம் பொறுத்த வரைக்கும் நம்ம தக்காளி அதிகமாக சேர்க்கறதுனால லைட்டாக வந்து பிசுபிசுப்பாக இருக்கும். சாப்பாடு பளபளப்பாக தான் இருக்கும். ஆனால் தக்காளியோட தொக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மையை தரும். ஸோ அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு தக்காளி சாதம் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.